சில நேரத்துல நம்ம ஜெயிக்கிறது நமக்கு பெருசு இல்ல, நம்ம தோற்று போகிறது தான் நமக்கு பெருசு. தோற்று போகிற இடத்துல தான் வெற்றியே இருக்குது, தோற்று போகிற இடத்துல தான் ஆசீர்வாதமே இருக்குது. நீ எந்த இடத்துல தோற்று போகிறியோ அந்த இடத்துல, தோற்று போகிற இடத்துல யாருமே உன் கூட இல்லைனாலும் உன்னுடைய தோல்வியில உன் கூட ஒருத்தர் இருப்பார். அவர் தான் கர்த்தர். அவர் ஜெயிக்கிற இடத்துல மட்டும் இல்ல, நீ தோற்று போகிற இடத்துல. தேவனுடைய மனுஷன் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படாத உடனே தோற்று போய் இருக்கும் போது ஆண்டவர் அங்க எத்தனையோ படகு நின்றுச்சு. அந்த படகெல்லாம் ஒரு நாளைக்கு நைட்டுக்கு முன்னாடி நிறைய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்ட படகு. ஆனா ஆண்டவர் அங்க இருந்த எல்லா படகுலையும் எந்த படகுல ஏறினார்னா, தோற்று போய் நின்ற, தோற்று போன, முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாத அந்த படகை செலக்ட் பண்ணி அந்த படகுல ஏறி அந்த படகை ஆழத்துல தள்ளி கொண்டு போய் சொல்லி வலைய போட சொல்லி திரளான மீன்களை கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ தோற்று போன ஒவ்வொரு இடத்திலையும் உன்னை ஜெயிக்க பண்ணுவதற்கு உன் படகிலே கர்த்தர் ஏறுகிறார். கர்த்தர் ஏறுகிறார். தோல்விய அவங்க நியமிக்கலாம், ஆனா கர்த்தர் நமக்கு நியமிக்க மாட்டார்.